செடி வந்து அப்படியே ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் எல்லாமே செடிகள் எல்லாமே அப்படியே கிடக்குது. என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியல. சரி இது அதான் எல்லாத்தையும் இந்த கொட்டிட்டேன். இந்த இதில் இருந்த செடியெல்லாம் கொட்டியாச்சு. ஏற்கனவே என்னுடைய செடி நிறைய வளர்ந்துருக்குது. அதில் ஒன்று எடுத்து தனியாக பிரித்து வைப்போம். இது இருக்குது. அழகாக இந்த செடியாக மாறிடுச்சு. சூப்பராக. அவ்வளோதான். நம்ம உள்ள கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஹாலில் வச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு செடி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ இந்த செடிங்களை நம்ம பராமரித்தா மட்டும்தாங்க செடி வந்து நல்லபடியாக பாதுகாக்க முடியுது. இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கி எல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாம் அங்கே கார்டனில் போய் வாங்கிட்டு ஹேங்கிங் ஃப்ளவர் இதுவும் அப்படி தான் அப்படியே போயிடுச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் மண்ணை கொட்டி அதேமாரி இந்த டேபிள் ரோஸு அதையும் அதேமாரி வச்சுருக்கிறேன். இப்போ இப்படிலாம் செஞ்சால் தான் தோட்டங்கள் நம்மளுக்கு பாருங்கள். கருவாடு எடுத்து இதுகளுக்கு ரெடி பண்ணியாச்சு. வேலையை முடிச்சாச்சு. எல்லாம் வந்து ஒரே சத்தம் பார்த்தீங்களா. எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு போல இருக்கேன். எல்லாம் வாங்கின்னு எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ண, ரொம்ப டயர்டாகிடுச்சு. எல்லாம் தோட்ட வேலையெல்லாம் செஞ்சதுனால ரொம்ப டயர்டு. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பசிக்குது இல்லை அதுங்க. சாப்பாடு ஏற்கனவே இருக்குதுல்ல, செஞ்சு வச்சுருக்குது. சரி அதுதான் ஃபுல்லாத்தையும் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் நான் நல்லா பசஞ்சிட்டு அவங்களுக்கு அழகாக கொஞ்சம் 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 வச்சோம்னா எல்லாம் சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த பசியை அவங்களால எல்லாம் குட்டீஸ் எல்லாங்க பாரு வரிசையாக நின்று வேன்னு வந்து ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஏன் என்ன பசிக்குதா ஏய் பசிக்குதா? இருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். தட்டில் போட்டாச்சு. எப்படியோ இங்கேருந்து பாருங்கள் அப்படியே வரிசையாக. ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க இல்லைன்னா, அதனால் அதோடைய குழந்தைங்க சாப்பிட்டு இன்னும் 2 பேர் உள்ளே இருக்காங்க. 4 குட்டி போட்டுக்குது இது. அதுக்கடுத்து இது ஏற்கனவே ஜில்லு போட்ட குழந்தைங்க உங்களுக்கு தெரியும். பாருங்கள் வரிசையாக எல்லோரும் உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போட்டுட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பசியை வந்த உடனே நான் இவங்களை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியலங்க. அங்கே போனால் கூட இவங்க ஐயோ சாப்பிடணுமே, யாரு பசிக்குமே, எல்லாம் குழந்தைங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் சாப்பாடும் இவங்களுக்கும் போட்டாச்சு. தோட்ட வேலையும் முடித்தாச்சு. இன்னும் நிறையா கொஞ்சம் வீட்டு வேலையும் இருக்குது. எல்லாத்தையும் வீட்டு வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.